அம்மா உங்கள் அண்ணன் கோவக்காரன் தான், ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கு போக மாட்டேன். சரி, எப்போ இந்த விஷயம் இந்த அளவுக்கு போயிடுச்சோ உன் புருஷனை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுமா? அவரை பற்றி எனக்கு தெரியும்ண்ணே. கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கிறவரு. அதை தவிர நீங்க நினைக்கிற மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. இல்லம்மா, மாப்பிள்ள தப்பு பண்றாமா. நான் அடிச்சு சொல்றேன், உனக்கு அவன் துரோகம் பண்றான். அன்னைக்கு நான் ஹோட்டல்ல வந்து மாப்பிள்ளை விசாரிக்கும் போது, அண்ணா என்னென்ன சிபிஐ மாதிரி விசாரிக்கிறீங்க, அவர் என்ன தப்பு பண்ணாரான்னு கேட்டிய. மாப்பிள்ள தப்பு தான் பண்றான். அன்னைக்கு ஹோட்டல் வாசல்ல மாப்பிள்ள காரை பார்க்கல, கோமதி வீட்டு வாசல்ல காரை பார்த்தான். மாப்பிள்ள அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் காபி சாப்பிட. இத வச்சு எப்படின்னா அவர் தப்பு பண்றாரு. காபி சாப்பிடுற மனுஷன் நீ போட்ட காஃபி செல்லமா போட்ட காஃபியை விட நல்லா இருக்குன்னு சொல்றான். நல்லா இருந்திருக்கும், அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாரு. நல்லா இருக்குன்னு ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டியதானே? வயசு பொண்ணு கிட்ட கட்டின பொண்டாட்டி உன்னையே அவன் ஒப்பிட்டு பேசுறான். அது மட்டும் இல்ல, அவன் அங்க இருக்கும் போது நீ போன் பண்ற, உன்கிட்ட அவன் கிளப்ல இருக்கிறான் பொய் சொல்றான். மாப்பிள்ள அவன் மனசுல எதுவுமே இல்லாம அவன் வீட்டுக்கு போயிருந்தா அவன் ஏன் உன்கிட்ட பொய் சொல்லணும்? எப்போ ஒரு ஆம்பளை அடுத்த பொண்ணுகிட்ட பழகுறத தான் பொண்டாட்டிக்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறானோ அப்பவே அவன் தப்பு பண்றான்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி சூழ்நிலையில மாப்பிள்ளை இந்த பொண்ணுக்கு லாட்ஜில் ரூம் போட்டு கொடுத்தா நான் தப்பா எடுத்துக்க மாட்டேனா? எனக்கு கோவம் வராதா? அது மட்டும் இல்லைம்மா, மாப்பிள்ளைக்கும் கோமதிக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு.